வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். சரி, ஒரு கமெண்ட் படித்தேன். சஷ்டாஷ்டகத்தை பற்றி முழுமையாக கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க அப்படின்ட்டு. சரி, சஷ்டாஷ்டகம் எனப்படுவது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். தசை நடக்குதுல்ல, தசாநாதனுக்கு 6லியோ 8லியோ எந்த அமைப்புகளில் ஒரு கிரகம் இருந்தாலும் ஒரு மாதிரியான கெடுபலன்களை கொடுக்கும் அப்படின்றது சஷ்டாஷ்டக அமைப்பு. தசாநாதன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, தசாநாதன் மேஷ லக்னத்துக்கு புதனா இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன். மேஷ லக்னத்துக்கு புதன் தசாநாதனா இருக்கிறாரு. அவரு 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுல கன்னியில அமர்ந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் லக்னத்துல அமர்ந்திருந்தாருன்னா இது சஷ்டாஷ்டகம். ஓகேங்களா. நான் முதல் சஷ்டாஷ்டகம் சொல்லிடுறேன், அதுக்கு பிறகு விளக்க அமைப்புகளை சொல்லிடுறேன். இதே புதனுக்கு கும்பத்துல யார் வைக்கலாம்? கும்பத்துல குரு இருக்கிறாரு, சஷ்டாஷ்டகம் அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஆனா கும்ப வீடு என்னன்னு வரும், இதுக்கு மேஷத்துக்கு 11ஆம் லாப அமைப்புகள் அப்படின்னு வரும். தசாநாதனுக்கு 6லியோ 8லியோ ஒரு கிரகம் இருக்கு. அந்த தசாநாதன் ஒரு மாதிரியான பலம் இழந்திருக்கிறாரு, கெட்டு போயிருக்கிறாரு. இல்ல அந்த 6 தசாநாதனுக்கு 6 8 லக்னத்துக்கு 6 8 இல்ல, தசாநாதனுக்கு 6 8ஆம் அமைப்புகள்ல இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் ஒரு மாதிரியான சாதகம் இல்லாத கெடுபலன்களை காரக ஆதிபத்திய ரீதியாக பண்ணும். ஓகேங்களா. முதல்ல காரக அமைப்புல பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். சரி, இந்த அமைப்புகள்ல இந்த சஷ்டாஷ்டகம் எதற்கு தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிரி கிரகங்கள் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறது நல்லது. ஓகே, ஒரு உதாரணத்துக்கு சூரியனுக்கு சந்திரனுக்கு சனி சஷ்டாஷ்டகமா அமர்றது நல்லது. சூரியனும் சனியும் சஷ்டாஷ்டகமா இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அதிகார தன்மை கிடைக்கும். ஓகேங்களா. செவ்வாயும் புதனும் எப்பொழுதுமே சஷ்டாஷ்டகமா இருக்கிறது நல்லது. ஓகேங்களா. அடுத்ததாக குருவும் சுக்கிரனும் எப்பொழுதும் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறது நல்லது. அடுத்ததாக இவ்வளவுதான். ஏன்னா ஓகே, குருக்கு சுக்கிரன் சஷ்டாஷ்டகமா இருக்கணும். அப்ப புதனுக்கு செவ்வாய் சஷ்டாஷ்டகமா இருக்கணும். சனிக்கு சூரியனும் சந்திரனும் சஷ்டாஷ்டகமா இருக்கணும். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சனி சஷ்டாஷ்டகமா இருக்கணும். எல்லா கிரகங்களுக்கும் பார்த்தாச்சு. ராகு கேது அமைப்புகளும் இதே மாதிரி சஷ்டாஷ்டக அமைப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டினுடைய பலனை எடுத்து செய்வாங்க. ஓகேங்களா. இந்த அமைப்புகள் இருக்கணும். நல்ல தந்தை, நல்ல அரசு அதிகார அமைப்புகள் இருக்கணும் அப்படின்னா சூரியனும் சனியும் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு இல்லாம அந்த சஷ்டாஷ்டகம் என்பது என்னது, ஒளிகளை பரிமாறிக்கொள்ள முடியாத நிலை அப்படின்னு வந்துடும். அப்ப கெடுதல்களை பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா. அப்ப ஏன் சஷ்டாஷ்டகம் கெடுதல் பண்ணும் அப்படின்றீங்க? தசாநாதனுக்கு சஷ்டாஷ்டகம் கெடுதல் பண்ணும். சூரியனும் சந்திரனும் இயல்பாகவே அப்படி இருக்கிறது நல்லது. சூரியனால சனியோ சனினால சூரியனையோ கெடுக்க முடியாது. ஆனா தசைன்னு வரும்பொழுது இந்த காரக டிஸ்டர்ப் இருக்கும். ஓகேங்களா. அந்த அந்த அமைப்புகள்ல டிஸ்டர்ப் இருக்கும். தசை நடக்கும் பொழுது அந்த ஆதிபத்தியம் அப்படின்ற அமைப்புகள்ல இயல்புகளை அந்த பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் இது கொஞ்சம் குழம்பும். திரும்பவும் ஒரு தடவை கேட்டு பாருங்க, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. சஷ்டாஷ்டகம் எனப்படுவது தசாநாதனுக்கு 6 8 அமைப்புகள்ல இருக்கிறது. ஆனா எதிரி கிரகங்கள் பிறந்த ஜாதகத்துல தங்களுக்குள் சஷ்டாஷ்டக அமைப்புகள்ல இருக்கிறது நல்லது. ஏன்? அப்பதான் ஒருவர் இன்னொருவரோட ஒளியை கெடுத்துக்க முடியாது, கெடுதல்களை பண்ணிக்க முடியாது. இந்த அமைப்புகள் தான் அந்த சஷ்டாஷ்டகம். சஷ்டாஷ்டக அமைப்புகளுக்கு விதிவிலக்கு என்ன? ஸ்தான பலம். சஷ்டாஷ்டக அமைப்புகள்ல கெடுதல் நடக்காம இருக்குங்க, ஸ்தான பலத்தோடு இருக்கும், சுபத்துவமாக இருக்கும். ஸ்தான பலமும் சுபத்துவமும் நீங்க நன்றாக பார்க்கலாம். ஓகே, ஸ்தான பலம் என்ன? ஆட்சி, உச்சம், திக்பலம் மாதிரியான அமைப்புகள்ல இருக்கும் பொழுது நல்ல அமைப்பு. குரு சுக்ரன் பௌர்ணமி சந்திரன் தனி புதனோட இருக்கிறாரு. இந்த தனி புதன் வலுவிழந்தவர் தான் இருந்தாலும் குரு சுக்ரன் இந்த மாதிரியான சுபத்தன்மையாக இருக்கிறாரு அப்படின்றப்பையும் சஷ்டாஷ்டகம் பெருசான பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. ஓகேங்களா. சஷ்டாஷ்டகம் எப்பொழுதும் முதல்ல அந்த அந்த காரக ரீதியான மைனஸை கொடுக்கும். ஓகேங்களா. காரகம் ஒரு உதாரணத்துக்கு சந்திரன்னா என்ன? அம்மா, மனம். சூரியன்னா என்ன? தந்தை, அரசாங்கம். இந்த மாதிரியான அமைப்புகளையும் ஆதிபத்தியத்தையும் கொஞ்சம் பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சஷ்டாஷ்டகம் புரியும். சஷ்ட அஷ்டகம். ஓகேங்களா. இந்த அமைப்புகள்ல சஷ்டாஷ்டகம் விளங்கும். இது எனக்கே நான் பேசி முடிச்சிட்டேன், சரியா தான் பேசியிருக்கேன். ஆனா திரும்ப ரீகால் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கு. நீங்க ஒரு 4-5 தடவை பாக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, குடும்ப தலைவிகள் நேற்று ஒருத்தவங்க பேசும்போது சொல்றாங்க, உங்களோட வீடியோஸை பார்த்துக்கிட்டே ஜாதகத்தை கத்துக்கிட்டேன் அப்படின்னே சொன்னாங்க. சில விஷயம்லாம் என்னால் கெஸ் பண்ண முடியுதுன்னு அப்படின்னு. ரொம்ப நிறைவா இருக்கு. இதுக்காக தான் வீடியோவே போடுறோம். ஓகேங்களா. இதனால தான் யாரையும் கையோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அது வரவே வராது என் வாழ்க்கையில் ஆகிருக்கும். ஓகேங்களா. என்னை ஸ்பான்சர் பண்ணி சொல்ல சொன்னா கூட நான் சொல்ல மாட்டேன். உங்க பிராண்டை என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லுவேன்.
வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.